நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஹஸ்ரத் ஆமினா அவர்கள் கூறுகிறார்கள், நான் கர்ப்பிணியாக இருக்கும்போது பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களும் தொந்தரவுகளும் எனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை. மேலும் தாயார் ஆமினா அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய மகன் பிறந்தவுடன் என்னுடைய உடலில் இருந்து ஒரு பேரொளி வெளியானது. அந்த பேரொளி வானத்தை நோக்கி ஏறியது. அந்த பேரொளி மஷ்ரிக் மற்றும் மக்ரிபுக்கு இடையே உள்ள அனைத்தையும் வெளிச்சமாக ஆக்கிவிட்டது. அந்த வெளிச்சத்தின் காரணமாக நான் மக்காவில் இருந்தபடியே பசரா மற்றும் ரூம் நாட்டு மாளிகைகளையும் அந்த நாடுகளின் முஹல்லாத்துகளையும் நான் கண்டுகொண்டேன். மறுபுறம் இணை வைப்பவர்கள் மற்றும் சிலை வணக்கம் மற்றும் சிலுவை வணக்கம் செய்து கொண்டவர்களுடைய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கான அடையாளங்கள் தொடங்கியது. வரலாறு நூல்களில் எழுதுகிறார்கள், பாரசீக நாட்டில் கிஸ்ரா மன்னனுடைய மாளிகையில் இருந்த 14 மாடங்கள் திடீரென அங்கு நில அதிர்வு ஏற்பட்டு அந்த நில அதிர்வு காரணமாக கிஸ்ரா மாளிகையில் இருந்த அந்த 14 மாடங்களும் அதிர்ந்து விழுந்தன. மேலும் அந்த பாரசீக நாட்டில் பல ஆண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு குண்டம் திடீரென அணைந்துவிட்டது. இதுபோல பல வகையான அதிசயங்களும் அற்புதங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்கு முன்னாலும் பிறந்தவுடனும் நடந்தது. இதையெல்லாம் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி உலக மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை உலக மக்களுக்கு கூறினான்.